உங்களுக்கு டைமே சரியில்லையா? நீண்ட நாள் கோரிக்கையை இறைவனிடம் வைத்தும் அந்த கோரிக்கை நிறைவேறாமல் உள்ளதா? இந்த முறையில் வேண்டுதலை வைத்து பாருங்கள். எப்படிப்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடிய சக்தி ஒரு டம்ளர் பாலுக்கு உண்டு. காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு, புதியதாக வாங்கிய பாலை எப்பவும் போல காய்ச்சி, எச்சில் பண்ணாமல் ஒரு டம்ளர் எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 2 ஏலக்காய்களை தட்டி போட்டுக் கொள்ள வேண்டும். நன்றாக கலந்து வெதுவெதுப்பாக இறைவனுக்கு நைவேத்தியமாக வைத்து தீபம் ஏற்றி உங்களது வேண்டுதலை வைக்க வேண்டும். இந்த பாலை காய்ச்சும் போது அந்த பால் போல் உங்களது மனதும் வெள்ளையாக இருக்க வேண்டும். அதாவது அடுத்தவர்களுக்கு மனதளவிலும் கெடுதல் நினைக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அடுத்தவர்களுக்கு தீயது நினைக்கக்கூடிய வேண்டுதலை எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. நிச்சயம் நடக்காது. படைத்த பாலை வீட்டில் இருப்பவர்கள் பூஜை முடிந்தவுடன் பிரசாதமாக குடித்து விடலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. எப்படிப்பட்ட கெட்ட நேரத்தையும் எப்படிப்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடிய கர்ம வினைகளை போக்கக்கூடியது பால். இதனால்தான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதில் பால் அபிஷேகத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்பதையும் நாம் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும்.